புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியின் 75வது பிறந்த நாளை முன்னிட்டு பிரதமர் உள்துறை அமைச்சர், தமிழக முதலமைச்சர் மற்றும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர், உள்துறை அமைச்சர், என்ஆர் காங்கிரஸ் மாநில செயற்குழு உறுப்பினர் அனிபால் நேரு ஆகியோர் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியின் 75வது பிறந்த நாள் அவரது தொண்டர்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது. அவரது பிறந்த நாளை முன்னிட்டு பாரத பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் ஆகியோர் தொலைபேசி மூலம் அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதர், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் குடும்பத்துடன் நேரில் சென்று தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இதேபோன்று சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசு துறை அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள், தொண்டர்கள் என அவரை நேரில் சந்தித்து தங்களது பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். அதனைத் தொடர்ந்து முன்னாள் கவுன்சிலர்களின் கூட்டமைப்பின் தலைவரும் என்ஆர் காங்கிரஸ் மாநில செயற்குழு உறுப்பினர் அனிபால் கென்னடி நேரில் சென்று சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். நிகழ்ச்சியின் போது என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு அவருக்கு முன்னாள் சபாநாயகர் வி. சிவக்கொழுந்து பொன்னாடை போற்றி பூங்கொத்து கொடுத்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார். புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியின் பிறந்தநாள் விழா ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம். அந்த வகையில் இன்று அவரது பிறந்தநாளை ஒட்டி முன்னாள் சபாநாயகர் வி. சிவக்கொழுந்து தலைமையில் பொன்னாடை போற்றி பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. முன்னதாக லாசிப்பேட்டையில் உள்ள என்ஆர் காங்கிரஸ் அலுவலகத்தில் இருந்த மேலதாளங்கள் முழங்க என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் ஆட்டோ மற்றும் இருசக்கர வாகனங்களில் லாஸ்பேட்டை குமரன் நகரில் இருந்த சிவாஜி சிலை வழியாக ECR சாலை வந்து முருகா தியேட்டர் வழியாக கொரிமேட்டில் உள்ள முதல்வர் ரங்கசாமி இல்லத்தில் அவரை சந்தித்து பொன்னாடை போற்றி பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சபாநாயகர் வி. சிவக்கொழுந்து, சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார் மற்றும் லாஸ்பேட்டை தொகுதியை சேர்ந்த என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், தொண்டர்கள் பல கலந்து கொண்டனர். லாஸ்பேட்டை சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்ற மிஸ்டர் தங்கம் 66வது ஆணழகன் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார் பரிசுகளை வழங்கி பாராட்டினார். புதுச்சேரியில் தனியார் அமைப்பு சார்பில் மிஸ்டர் தங்கம் என்ற 66வது ஆணழகன் போட்டி லாஸ்பேட்டையில் உள்ள சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்றது. இந்தியன் பாடி பில்டிங் ஃபிட்னஸ் ஃபெடரேஷன் மற்றும் புதுச்சேரி பாடி பில்டிங் ஃபிட்னஸ் அசோசியேஷன் மற்றும் தமிழ்நாடு பாடி பில்டிங் வெல்ஃபேர் சொசைட்டி சார்பில் நடைபெற்ற ஆணழகன் போட்டியில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை என பல்வேறு வயது பிரிவில் நடத்தப்பட்ட இப்போட்டியில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட ஆணழகன்கள் கலந்து கொண்டு தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தினர். வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றிதழ், கோப்பை மற்றும் பதக்கத்தை சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார் வழங்கி பாராட்டினார். குறிப்பாக சிறுவர் மற்றும் சிறுமியர்களுக்கான போட்டியும் நடத்தப்பட்டது. இதில் 15க்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் கலந்து கொண்டது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. மேலும் போட்டியில் கலந்து கொண்டு அனைத்து சிறுவர் சிறுமிக்கு சான்றிதழ், விருதுகள் மற்றும் பரிசுகளும் வழங்கப்பட்டது. புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி பிறந்த நாளை முன்னிட்டு அவருக்கு பாஜக தலைவர் VP ராமலிங்கம் பொன்னாடை போர்த்தி பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார். புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியின் பிறந்தநாள் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்ட இந்த நிலையில் கொரிமேட்டில் உள்ள அவரது இல்லத்தில் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து பாஜக தலைவர் VP ராமலிங்கம் பொன்னாடை போற்றி பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார். அப்போது பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சூரணா, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சபாநாயகர் செல்வம் மற்றும் பாஜக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரி திருபுவனை சட்டமன்ற தொகுதிகள் முதலமைச்சர் ரங்கசாமியின் 75வது பிறந்தநாள் விழா முப்பெரும் விழாவாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா தலைமையில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி திருபுவனை சட்டமன்ற தொகுதிகள் முதலமைச்சர் ரங்கசாமியின் 75வது பிறந்தநாள் விழா முப்பெரும் விழாவாக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் திருபுவனை தொகுதிக்குட்பட்ட களித்திருத்தாள் குப்பம் கிராமத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. முப்பெரும் விழாவில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா தலைமைகள் பள்ளி மாணவர்களுக்கு கல்வி விருது, இளைஞர்களுக்கு விளையாட்டு உபகரணங்கள் வழங்குதல் மற்றும் சமபந்தி விருது ஆகிய முப்பெரும் விழா சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பேசியது, வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் மக்கள் முதல்வர் என்ஆர் ஆட்சி வர வேண்டும் என கூறினார்.
சிறப்பு விருந்தினராக பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், துணை சபாநாயகர் ராஜவேலு, அரசு கொறடா AKD ஆறுமுகம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் KSP ரமேஷ், பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, லட்சுமிகாந்தன், என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் NSJ ஜெயபால், வணிகர் பாதுகாப்பு சங்க தலைவர் செந்தில், கவுண்டர் என்ஆர் காங்கிரஸ் கலை இலக்கிய தலைவர் தனசேகரன், மாநில செயலாளர் அழகு என்கிற அழகானந்தம், என்ஆர் காங்கிரஸ் மேற்கு மாவட்ட தலைவர் பாலகுமரன், தொண்டகணி தலைவர் வீரா என்கிற வீராசாமி, அமைப்பு சாரா தொழிலாளர் அணி தலைவர் காத்தவராயன், SC அமைப்பு அணி தலைவர் அன்பு, என்ஆர் பாசறை அணி தலைவர் கஜேந்திரன், மகளிர் அணி செயலாளர் ரேவதி, பர்குணம் உள்ளிட்ட பலர் இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் சமபந்தி விருந்து வழங்கப்பட்டது. இதில் பெண்களுக்கு சர்க்கரை, மைதா, கோதுமை உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்பட்டது. மேலும் இவ்விழாவில் திருபுவனை தொகுதி தலைவர் ராஜா, தொகுதி பொதுச் செயலாளர் பாலு, பொருளாளர் மகேந்திரன், மேற்கு மாவட்ட துணைத் தலைவர் கலிதாஸ், மாநில பிரதிநிதி செல்லிப்பட்டு ராஜா, மேற்கு மாவட்ட துணை செயலாளர் குமராசாமி, விசுவலிங்கம், மாநில இளைஞரணி செயலாளர் MRK ராஜா, இளைஞரணி மாவட்ட பொறுப்பாளர் பெருமாள், இளைஞரணி இணை செயலாளர் குமார், மாவட்ட பொருளாளர் பெருமாள், துணைத் தலைவர் சக்திவேல், லக்ஷ்மணன், பெருமாள் செயலாளர் இளையராஜா, மேற்கு மாவட்ட செயலாளர் சம்பத், இளைஞர் அணி தலைவர் பிரசாந்த், தொண்டரணி தலைவர் ஜானி, பொதுச் செயலாளர் ராஜேஷ், பொருளாளர் பூமிநாதன் உள்ளிட்ட ஏராளமான தொகுதி மற்றும் வார்டு என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். ராஜ்பவன் தொகுதி வைத்திக்குப்பம் அருள்மிகு பச்சை வாழியம்மன் ஆலயத்தின் ஆடி திருத்திரை விழாவை முன்னிட்டு பாஜக தலைவர் VP ராமலிங்கம் ஏற்பாட்டில் ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதி வைத்திக்குப்பம் அருள்மிகு பச்சை வாழியம்மன் ஆலயத்தின் ஆடி திருத்தேர் விழாவை முன்னிட்டு பக்த கோடிகள் மற்றும் ஊர் பொதுமக்களுக்கு பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம் தனது சொந்த செலவில் சுமார் 1500 பேருக்கு வாழை இலை போட்டு வடை பாயாசத்துடன் அன்னதானம் வழங்கினார். தொடர்ந்து நேற்று இரவு பாஜக தலைவர் VP ராமலிங்கம் தலைமையில் ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக அவருக்கு ஆலய நிர்வாகம் சார்பில் மாலை அணிவித்து வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு ராஜ்பவன் தொகுதி பாஜக ஒருங்கிணைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகித்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் மாநில நிர்வாகிகள் லட்சுமி நாராயணன், ஆனந்த கண்ணன், தமிழ்மாறன், சாய் சுதாகர், ராயல் சீனிவாசன் மற்றும் செல்வகுமார், ராஜ்பவன் தொகுதியை சேர்ந்த ஜெயமூர்த்தி, ரவி, அருண்குமார், பாலா, பிரகாஷ் செல்வம், வீரமணி முருகன், பாலமுருகன், மாலதி, பாக்யா, வள்ளி, உமா மகேஸ்வரி, வீரம்மா மகேஸ்வரி உள்ளிட்ட நிர்வாகிகள் பல கலந்து கொண்டனர். கோம்பாக்கம் துர்கா நகர் பகுதியில் துர்கா நகர் ரமேஷ் தலைமையில் நடைபெற்ற முப்பெரும் விழாவில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். கோம்பாக்கம் துர்கா நகர் பகுதியில் துர்கா நகர் ரமேஷ் தலைமையில் முப்பெரும் விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவையின் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு சிறப்பித்தார். திமுக பிரமுகர் துர்கா நகர் ரமேஷின் 40ஆம் ஆண்டு திருமண விழாவும், துர்கா நகர் பிரதான சாலைக்கு சாலை வசதி மேம்படுத்தி கொடுத்த சட்டமன்ற உறுப்பினருக்கு பாராட்டு விழாவும், கொம்பாக்கம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழாவும், முருங்கம்பாக்கம் வீரன் சத்தியமூர்த்தி மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி அளவில் 3ஆம் இடம் பிடித்த மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழாவும் முப்பெரும் விழாவாக நடைபெற்றது. நிகழ்ச்சியை சட்டமன்ற உறுப்பினர் சிவா துவக்கி வைத்து மாணவர்களுக்கு பரிசு தொகை மற்றும் கடையும் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் கவுன்சிலர் கந்தசாமி, முன்னாள் ஆணையர் பரிமளரங்கன், திமுக பிரபாகர், ஜனா, ராஜேஷ், வர்த்தக அணி தலைவர் ரமணன், முரளி, துர்கா நகர் குடியிருப்போர் நலசங்க தலைவர் பாஸ்கர், துணைத் தலைவர் சக்திவேல், பொருளாளர் பிரதீப் குமார், அமைப்பு செயலாளர் சிவபிரகாசம், செயலாளர் சசிகுமார், செயல் தலைவர் நடராஜன், சங்க உறுப்பினர்கள் ஐயப்பன், வெங்கடேஷ், இளையராஜா, செழியன், சத்யராஜ், ரவி மற்றும் கோபால், லோகு, குருநாதன் மற்றும் திரளான திமுக தொண்டர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்தநாளை முன்னிட்டு அரியாங்குப்பம் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநில முதலமைச்சர் 75வது பிறந்தநாளை முன்னிட்டு அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் அரியாங்குப்பம் தொகுதியை சேர்ந்த ஏழை பெண்களுக்கு புடவைகள், முதியோருக்கு மிதிவண்டி மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானம் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் வழங்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி துவக்கி வைத்தார்.
மேலும் இவ்விழாவில் ஏராளமான எண்ணாக காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். முதல்வர் ரங்கசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு SP ரமேஷ் தலைமையில் ராஜீவ்காந்தி மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை அருகே அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியின் 75வது பிறந்த நாளை முன்னிட்டு மத்திய மாவட்ட இணை செயலாளர் NR ரஞ்சித் ஏற்பாட்டில் புதுச்சேரி மாநில இளைஞரணி தலைவரும் கதிர்காமம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் ஆன KSP ரமேஷ் தலைமையில் ராஜீவ்காந்தி மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை அருகில் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் பொறுப்பாளர்களும் தொகுதி தலைவர்களும் மத்திய மாவட்ட தலைவர்கள் மற்றும் NR பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி முதியால்பேட்டை தொகுதிகள் குடும்ப அட்டைதாரர்கள் ஆன்லைன் மூலம் சரிபார்க்கும் சிறப்பு முகாமை முன்னாள் திமுக சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் தொகுதி திமுக அலுவலகத்தில் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசின் குடிமை பொருள் வழங்கல் துறை அறிவுறுத்தலின்படி முத்தியால்பேட்டை தொகுதியில் உள்ள அனைத்து குடும்ப அட்டைதாரர்களையும் ஆன்லைன் மூலம் KYC சரிபார்க்க பொது சேவை மையத்தை அணுக அரசு அறிவித்திருந்தது. அதன்படி முத்தியால்பேட்டை தொகுதி மக்கள் சிரமமின்றி குடும்ப உறுப்பினர்கள் விவரங்கள் ஆன்லைன் மூலம் சரி பார்ப்பதற்காக தொகுதி முன்னாள் திமுக சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் தொகுதி திமுக அலுவலகத்தில் வாரம் தோறும் சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் சிறப்பு முகாம் ஏற்பாடு செய்திருக்கிறார். அதன் தொடக்க விழா இன்று தொகுதி திமுக அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த சிறப்பு முகாமில் முத்தியால்பேட்டை தொகுதியை சேர்ந்த குடும்ப உறுப்பினர்கள் பங்கேற்று பயன்பெற்று வருகின்றனர். தொகுதி திமுக செயலாளர் சௌரிராஜன், அவைத் தலைவர் Y எழிலன், தொகுதி திமுக துணை செயலாளர் ரவி, திமுக மக்கள் சேவை மதன் பாபு, மாநில மீனவர் அணி துணை அமைப்பாளர் தங்கராசு, பாபு பிரகாஷ், பாஸ்கர் சந்துரு, குவைத் சண்முகம், சிற்றரசு, நாகராஜ், எழில், சுதாகர், மகளிர் அணி தனம், தொகுதி திமுக துணை செயலாளர் கலைவாணி, விமலா, சுதா, லட்சுமி ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ரெயின்போ நகர் புனித ஜான் மரி வியானி ஆலயத்தின் ஆண்டு பெருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற தேர்பவனிகள் ஏராளமான கிறிஸ்துவர்கள் கலந்து கொண்டு சிறப்பு வழிபாடு நடத்தினர். புதுச்சேரி ரெயின்போ நகர் புனித ஜான் மரி வியானி ஆலயத்தின் ஆண்டு பெருவிழா கடந்த 27ஆம் தேதி அன்று அருட்தந்தை ரோசாரியாசு பேராலிய பங்கு தந்தை வட்டார முதன்மை குருவாள் புனிதரை தாங்கிய கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனை அடுத்த தினமும் கூட்டு திருப்பலி நடைபெற்றது. தொடர்ந்து திருத்தேர் பவனியும் நவநாள் திருப்பலியும் நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வான இன்று சிறிய தேர்பவனி நடைபெற்றது. இதற்கு முன் திருப்பலி நிறைவேற்றப்பட்டு தேர்பவனி சென்றது. தேர்பவனியானது நகர் முழுவதும் பல்வேறு வீடுகளில் உலா வந்து மீண்டும் தேவாலயத்தை வந்தடைந்தது. இதில் ஏராளமான கிறிஸ்துவர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். தொடர்ந்து நடைபெற்ற பெருவிழா திருப்பலிகள் அருட்தந்தை குழந்தை சாமி கலந்து கொண்டு திருப்பலி நிறைவேற்றினர். இதில் 100க்கும் மேற்பட்ட கிறிஸ்துவர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மகாராஷ்டிரா மாநில தலைமை ரஜினிகாந்த் நற்பணி மன்றம் சார்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் கூலி படத்தின் டிக்கெட் மும்பையில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ள 50 பேருக்கு இலவசமாக வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. மகாராஷ்டிரா மாநில தலைமை ரஜினிகாந்த் ரசிகர் நற்பணி மன்றம் மும்பை செம்பூர் வெஸ்ட் தில் நகரில் உள்ள மாநில அலுவலகத்தில் வைத்த மும்பை ரசிகர்கள் முதல் 2 சிறப்பு காட்சிகள் உலக லெஜண்ட் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் கூலி படத்தின் டிக்கெட் மும்பையில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ள 50 பேருக்கு இலவசமாக வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. மும்பை சயான் சர்க்கிள் மூவி மேக்ஸ் திரையரங்கில் அதிகாலை 3 மணி மற்றும் 6 மணி 2 சிறப்பு காட்சிகள் மேலதாள கொண்டாட்டத்துடன் சிறப்பாக நடைபெற்றது. மகாராஷ்டிரா மாநில தலைமை மற்றும் அலுவலகத்தில் கூலி திரைப்படம் உலகமெங்கும் இமாலய சாதனை படைத்திட வேண்டி வாழ்த்துக்கள் தெரிவித்து இரும்பு பெயர் பலகை வைக்கப்பட்டுள்ளது. மேலும் அண்ணாமலை திரைப்படம் முதல் கூலி திரைப்படம் வரை மகாராஷ்டிரா மாநில தலைமை ரஜினிகாந்த் ரசிகர் நற்பணி மன்றம் சார்பில் மும்பை ரசிகர்கள் முதல் சிறப்பு காட்சிகள் நடைபெற்று வருவதில் பிளாக்கில் மற்றும் அதிக தொகையில் டிக்கெட் விற்காமல் திரையரங்குகள் நிர்ணயிக்கும் அதே விலையில் வழங்கி வருவதுடன் சிறந்த எளிய ரசிகர்களுக்கு 50 அல்லது 200க்கு டிக்கெட் இலவசமாகவும் அதனுடன் சிற்றுண்டியும் ரசிகர்கள் சிறப்பு முதல் காட்சியை பிசினஸ் ஆக கருதாமல் வழங்கி வருவது குறிப்பிடத்தக்கது. மேலும் கூலி திரைப்பட விழா தலைவர் 50வது சினிமா உலகின் பொன் விழா சென்னையில் தங்க தமிழன் விருதினை காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை 43வது விருதாக பெற்ற மகிழ்ச்சி விழா ஆகிய முப்பெரும் விழாவிற்கான ஏற்பாடுகளை மாநில தலைவர் தூதுவர் டாக்டர் தளபதி ஆதி மூலம் மற்றும்
மாநில செயலாளர் மரிய சிலுவை, துணை செயலாளர்கள் தண்டபாணி, கலியமூர்த்தி, கவிஞர் முருகானந்தம், தலைமை நிர்வாகிகள் பூக்கடை காளியலிங்கம், குமார் ராதாகிருஷ்ணன், ரஜினி மணிகண்டன், ரஜினி சிவகுமார், சயான் கோலிவாடா சரவணன், ஜம்மு சண்முகம், ரமேஷ் தனவேல், நாட்டன் ஆகியோர் செய்து வருகின்றனர். வெள்ளையணை வெளியேறு இயக்கத்தின் நினைவு தினமாக வருகின்ற 9ஆம் தேதி 3வது அணிக்கு அழைப்பு விடும் பொதுக்கூட்டம் புதுச்சேரி சுதேசி பஞ்சாலை திடலில் புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் நடைபெற உள்ளதாக கழகத்தின் தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் ராமதாஸ், இந்திய பெருங்கண்டத்தில் ஏறக்குறைய 38 கட்சிகளை கொண்ட பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மத்தியில் ஆட்சியில் உள்ளது. எதிரணிகள் காங்கிரஸ் தலைமையிலான எதிர்கட்சியில் திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட ஏறக்குறைய 28 கட்சிகள் இடம்பெற்றுள்ளன. புதுவையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள என்ஆர் காங்கிரஸ் முதலமைச்சராக இருக்கை பிடித்துக் கொண்ட பாரதிய ஜனதாவோடு கைகோர்த்து ஆட்சி அதிகாரத்தில் உள்ளது. எதிரணிகள் திமுக, காங்கிரஸ் உள்ளடங்கிய இந்தியா கூட்டணி உள்ளது. கடந்த காலங்களில் ரங்கசாமியும் நாராயணசாமியும் வைத்திலிங்கமும் இவர்கள் மூவரை தவிர திமுகவை சேர்ந்த ஜானகிராமன் ஆகியோர் முதல்வர் இருக்கையில் அமர்ந்திருந்தனர். கடந்த ஏறக்குறைய 60 ஆண்டுகளில் ஆட்சியில் இருந்த இவர்கள் புதுச்சேரி மக்களுக்கும் செய்தது என்ன? புதுச்சேரிக்கு 10,000 கோடிக்கு மேல் கடன், புதுச்சேரியில் சொத்தாக விளங்கிய 3 பெரும் பஞ்சாலைகள் மூடப்பட்டது. கூட்டுறவு பஞ்சாலை மற்றும் கரும்பாலைகளை மூடியது. கூட்டுறவு துறையை சீரழித்தது. கூட்டுறவு நிறுவனங்களை மூடியது. ரேஷன் கடைகளை சீரழித்தது. பல்வேறு அரசு நிறுவனங்களை நஷ்டத்தில் ஓட்டியது. அவற்றில் பணியாற்றிய பல்லாயிரம் ஊழியர்களுக்கு 4 ஆண்டுகளுக்கு மேலாக சம்பளம் தராமல் இழுத்தடித்தது. எப்போதும் இல்லாத அளவுக்கு ஊழல், நீதிமன்ற அவமதிப்பை புதுச்சேரி அரசு தலைமை செயலகம், பொதுப்பணித்துறை அலுவலகம், ஜப்தி நடவடிக்கைகள் போன்றவை புதுச்சேரி அரசின் இமாலய சாதனை. இது போன்ற பல்வேறு மக்கள் விரோத திட்டங்களை திட்டமிட்டு செயல்படுத்தி புதுச்சேரி மக்களே மீள முடியாத துயரத்தில் அழுதிய தவிர வேறு எதையும் சாதிக்கவில்லை. என்ஆர் காங்கிரஸ் 10 இடங்களையும், பாஜக 6 இடங்களையும், திமுக 6, காங்கிரஸ் 2 இடங்களையும், இந்த 2 அணிகளும் இல்லாத சுயேட்சைகள் 6 இடங்களையும் பிடித்துள்ளன. இத்தகைய சூழ்நிலைகள் 2026ஆம் ஆண்டு தேர்தலை சந்திக்க உள்ள புதுச்சேரி மாநிலத்தில் இனியும் இத்தகைய மக்கள் விரோத கட்சிகள் ஆட்சிக்கு வர வேண்டுமா? குழப்பத்திலிருந்து விடுபட மக்கள் விரோத கட்சிகளை ஆட்சி அதிகாரத்திலிருந்து விரட்ட புதியவர்களை, புதிய அணியை, புதிய கட்சிகளை மக்கள் தேடிக் கொண்டிருக்கிறார்கள். ஒருபுறம் என்ஆர் பாஜக கூட்டணி, மறுபுறம் திமுக காங்கிரஸ் கூட்டணி. இந்த 2 கூட்டணிகளும் கொள்ளையர்களின் கூட்டணி என்பது நிரூபிக்கப்பட்டுள்ள நிலைகள் 1942ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 9ஆம் தேதி இந்திய பெருநாட்டில் நடைபெற்ற வெள்ளை அணை வெளியேறு இயக்கத்தின் நினைவு தினமாக வருகின்ற 9ஆம் தேதி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு 3வது அணிக்கு அழைப்பு விடும் பொதுக்கூட்டம் புதுச்சேரி சுதேசி பஞ்சாலை திடலில் புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நடைபெற உள்ளது. இக்கூட்டத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலில் 3வது அணி யாருடன், ஏன் எனும் மாபெரும் கேள்விக்கு விடை தேட முயற்சிப்போம். புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்துடன் கைகோர்த்து 3வது அணியில் சேர விரும்பும் அனைத்து அரசியல் கட்சிகள், அரசியல் தலைவர்கள், சமூக போராளிகள், பொதுமக்கள், மாணவர்கள், இளைஞர்கள், மகளிர் என அதில் பங்கேற்க அழைக்கின்றோம் என்று தெரிவித்தார். மக்கள் தொடர்பு இல்லாமல் சுய விளம்பரத்திற்காக கட்சி நடத்தும் ராமதாசுடன் இணைந்து அரசியல் பணியாற்ற விரும்பவில்லை எனவும், மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சேர்மன் பதவியை ராஜினாமா செய்துவிட்டதாகவும் ஆர்.எல். வெங்கட்ராமன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து ஆர்.எல். வெங்கட்ராமன் கூறுகையில், புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழக சேர்மன் கடந்த 24/7/2025 அன்று மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ராமதாசுக்கு சேர்மன் என்ற முறையில் எழுதிய கடிதத்தில் அவர் வீட்டில் நடைபெற்ற மெஜாரிட்டி இல்லாத செயற்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் ரத்து செய்ய வேண்டும் என்றும், முதல் கட்சியை பதிவு செய்யவிட்ட பிறகு அனைத்து நிர்வாகிகளையும் அறிவித்து கட்சியின் அடித்தளத்தை பலப்படுத்தும் வேலைகளை முடித்து கட்சி வளர்ச்சி பணிகளை பார்க்க வேண்டும் என்றும், அதன் பிறகு பொதுக்கூட்டம், மாநாடு, 3வது அணி அமைத்தல் பற்றி பேசலாம் என்றும், 2026 சட்டமன்ற தேர்தல் சந்திக்க தயாராக வேண்டும் என்றும் கடிதம் மூலம் கேட்டுக்கொண்டேன். 10 நாட்களுக்கு மேல் ஆகியும் இதுவரை நான் எழுதிய கடிதத்துக்கு பதில் வரவில்லை. இந்த நடவடிக்கை கட்சியில் ஜனநாயக ரீதியான கட்டுக்கோப்பு இல்லாமல் சர்வாதிகார ரீதியான கட்டுக்கோப்பு தான் இருப்பது தெரிகிறது. ஆகவேதான் நான் கட்சியை விட்டு வெளியேற முடிவு செய்தேன்.
கடந்த 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் கட்சியின் மாநில நிர்வாகிகள், தலைவர், சேர்மன் உட்பட 9 பேர் அறிவித்தோம். அதன் பிறகு 120க்கும் மேற்பட்ட உறுப்பினர்களையும் சேர்த்து கட்சியை பதிவு செய்வதற்காக இந்திய தேர்தல் ஆணையத்தில் விண்ணப்பித்தோம். 1.5 வருடத்திற்கு மேல் ஆகிவிட்டது. இதுவரை கட்சி பதியப்படவில்லை. அது சம்பந்தமாக ராமதாஸ் நேரடியாக டெல்லி சென்று கட்சி பதவிக்காக பேசவும் இல்லை. விண்ணப்பிக்கப்பட்ட மாநில நிர்வாகிகள் 9 பேரில் 3 பேர் தலைவர் ராமதாஸின் செயல்பாடு பிடிக்காத காரணத்தினால் அவர்கள் ஆரம்ப கால கட்டத்திலேயே கட்சி பக்கமே வருவதில்லை. மீதி 6 பேர் மட்டுமே தேர்தல் ஆணையம் பட்டியலில் உள்ளது. இதில் தற்போது சேர்மன் ஆகிய நானும், உதவி செயலாளரும், ஆண்டாள் ஆகியோரும் ராஜினாமா செய்துவிட்டோம். இதுபோல் விஞ்ஞான ரீதியாக மக்களையும் தொண்டர்களையும் ஏமாற்றும் ராமதாஸின் தலைமையை நான் எப்படி ஏற்பது? அரசியல் கட்சியை பதிவு செய்ய விண்ணப்பித்திருந்தாலும் புதிய நிர்வாகிகள் யாரையும் நியமிக்க கூடாது என்றும், அப்படி நியமித்தால் சட்ட சிக்கல் வரும் என்றும் தேர்தல் ஆணையம் தனது விதியில் தெளிவாக கூறுகிறது. ஆனால் ராமதாஸ் புதிய மாநில நிர்வாகிகள், மாநில துணைத் தலைவர்கள், மாநில செயலாளர்கள், இணை துணை செயலாளர்கள், மகளிர் அணி தாழ்த்தப்பட்டவர்கள், அணி தலைவர்கள், தொகுதி பொறுப்பாளர்கள் என்று 50க்கும் மேற்பட்டவர்களை கட்சி பதிவு செய்யாமலேயே அறிவித்துள்ளார். இந்த அறிவிப்புகள் செல்லுமா என்று தேர்தல் ஆணையம் தான் முடிவு செய்ய வேண்டும். ராமதாஸ் நன்கு படித்தவர் மற்றும் நல்ல நிர்வாகி. எங்கு தவறு நடந்தாலும் அதை சுட்டிக்காட்டும் திறமை உள்ளவர். அதை நிவர்த்தி செய்ய எந்த விதமான அழுத்தமோ, மக்கள் நலன்களுக்காக களத்தில் இறங்கி போராட்டமோ நடத்த முடியாதவர். கடைசி வரை கேள்வி ஒன்று தான் கேட்டுக் கொண்டிருப்பார். ஏட்டு சுரைக்காய் கூட்டுக்கு உதவாது என்று பழமொழி கூறுவார்கள். அது போலத்தான் இவரது செயல்பாடுகள் இருக்கும். அவருக்குத்தான் கட்சியை வைத்திருக்கிறாரோ தவிர மக்களுக்காக அல்ல. ஆகவே மக்கள் தொடர்பில்லாத தனது சுய விளம்பரத்திற்காக கட்சி நடத்தும் ராமதாசுடன் இணைந்து எப்படி அரசியலில் பயணிக்க முடியும்? அதனால் புதுவை மக்கள் நலன் கருதி ஜனநாயகத்தை பாதுகாக்க மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சேர்மன் பதவியை ராஜினாமா செய்து விட்டேன். இந்த ராஜினாமா கடிதத்தை இந்திய தேர்தல் ஆணையத்திற்கும் அனுப்பியுள்ளேன் என்றும் இந்த அறிக்கையின் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு மங்களம் தொகுதியின் பல்வேறு இடங்களில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுகுமாரன் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநில முதலமைச்சர் ரங்கசாமியின் 70வது பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநிலம் முழுவதும் பல்வேறு இடங்களில் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதில் ஒரு பகுதியாக மங்களம் சட்டமன்ற தொகுதிகள் ரங்கசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு வில்லியனூர்கோட்டை மேடு பகுதிகள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுகுமாரன் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மக்கள் தொகுதிக்குட்பட்ட ஆச்சாரியாபுரம், உருவையாறு, திருக்காஞ்சி, பங்கூர், அரியூர் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் சிறப்பு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் மாநில மற்றும் தொகுதி நிர்வாகிகள் பல கலந்து கொண்டு சிறப்பித்தனர். முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மணவேலி தொகுதி என்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பில் தொகுதி தலைவர் குமரேசன் தலைமையில் பல்வேறு இடங்களில் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுவை மாநில முதல்வரும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைவருமான ரங்கசாமி அவர்களின் 75ஆம் ஆண்டு பிறந்தநாள் விழா புதுவை மாநிலம் முழுவதும் இன்று பவள விழாவாக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதில் மாநிலம் முழுவதும் உள்ள என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்த நாளை கொண்டாடி வருகின்றனர். இந்நிலையில் மணவெளி தொகுதி என்ஆர் காங்கிரஸ் தொகுதி தலைவரும் KKT டிராவல்ஸ் உரிமையாளருமான குமரேசன் என்கிற குமரவேல் தலைமையில் பூர்ணாங்குப்பம், தவளக்குப்பம், நல்லவாடு, தானம்பாளையம் உள்ளிட்ட கிராமங்களில் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அசைவு விருந்தாக சிக்கன் பிரியாணி வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், அரசு கொறடா AKT ஆறுமுகம், கதிர்காமம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ், அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானத்தினை வழங்கினர். மேலும் இந்நிகழ்ச்சியில் பூர்ணாங்குப்பம் பஞ்சாயத்து தலைவர் புருஷோத்தமன், முருகேசன், ஜெயபால், பார்த்திபன், சேகர், மையழகன், மாசிராமணி, வரதன், தவளக்குப்பம் பஞ்சாயத்து தலைவர் சீனு ராமலிங்கம், கொளஞ்சியப்பன், வெங்கடேசன் மூர்த்தி, நல்லவாடு பஞ்சாயத்து தலைவர் வல்லநாதன், கன்னியப்பன், வேலு, துரை பாண்டியன் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள், தொண்டர்கள் என பல கலந்து கொண்டு சிறப்பித்தனர். முதியால்பேட்டை காந்தி வீதியில் எழுந்தவெளியுள்ள ஸ்ரீ பெரியபாளையத்தம்மன் ஆலயத்தில் 4ஆம் ஆண்டு திருவிழாவையொட்டி நடைபெற்ற பால்குடம் ஊர்வலம் குழுவார்த்தல் நிகழ்வில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
முத்தியால்பேட்டை காந்தி வீதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ பெரியபாளையத்தம்மன் ஆலயத்தில் 4ஆம் ஆண்டு திருவிழா உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. 30 தேதி காப்பு கட்டுதல் நிகழ்வுடன் தொடங்கிய விழாவானது 31ஆம் தேதி கணபதி ஹோமம் நடத்தப்பட்டு நேற்று 221 பால்குடம் ஊர்வலம் நடைபெற்றது. தொடர்ந்து வேப்பிலை சேலை தீச்சட்டி எடுத்தல் நிகழ்வு, ஏராளமான பக்தர்கள் தீச்சட்டி எடுத்து அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர். பின்னர் முக்கிய நிகழ்வான குழுவார்த்தல் நிகழ்வு நடத்தப்பட்டு சுவாமி வீதி உலா நடைபெற்றது. இரவு கும்பம் படையில் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் விநாயகர் ஜுவல்லரி குடும்பத்தினர், பழனிசாமி, மலர்விழி மற்றும் ஆலய நிர்வாகி தனலட்சுமி, கலிய பெருமாள் மற்றும் குடும்பத்தினர், ஆலய குழு உறுப்பினர்கள் உமாதேவி, ஜெயா பரமேஸ்வரி, ராத்தா அம்மு மற்றும் முத்தியால்பேட்டை இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். முதல்வர் ரங்கசாமியின் பிறந்தநாளை முன்னிட்டு ஜெயின் ஸ்வீட் சார்பில் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியின் பிறந்தநாள் விழா ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டுவது வழக்கம். இந்த வகையில் காமராஜர் நகர தொகுதிக்குட்பட்ட 45 அடி சாலையில் உள்ள ஜெயின் ஸ்வீட் சார்பில் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது. விழாவில் அமைச்சர் ஜான்குமார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயபால், வழக்கறிஞர் ராம், முனுசாமி மற்றும் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் ஜெயின் ஸ்வீட்ஸ் கடையை சேர்ந்த நிர்வாகிகள் பல கலந்து கொண்டனர். வீர தமிழரசி வேலு நாச்சியார் இலக்கிய சமூக இயக்கம் நடத்திய கவியரங்கம் நடைபெற்றது. வீர தமிழரசி வேலு நாச்சியார் இலக்கிய சமூக இயக்கம் நடத்திய கவியரங்கம் புதுச்சேரி லாஸ்பேட்டை ECRஇல் உள்ள புதுவை பப்ளிக் பள்ளியில் காமராஜர் பிறந்தநாள் கலாம் நினைவு நாள் விழா முப்பெரும் விழா நடைபெற்றது. விழாவிற்கு ஓய்வு பெற்ற சுங்கத்துறை ஆய்வாளர் இயக்கத்தின் நிறுவனர் NS கலைவர்தன் தலைமையேற்று உரையாற்றினார். விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக புதுவை அரசின் தமிழ் மாமணி சீனு வேணுகோபால், முன்னாள் கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் கலிய பெருமாள், திருவாதிரை நாட்டியாலயா நிறுவனர் திருப்புர சுந்தரி ஆகியோர் உரையாற்றினர். புதுவை பப்ளிக் பள்ளியின் பொறுப்பாளர் சங்கீதா, இயக்கத்தின் செயலாளர் கலைவாணி மற்றும் கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம் முன்னிலை வகித்தனர். கவிஞர் திவ்யா ராமன், வேலுவிழி ஆகியோர் தொகுப்புரை ஆற்றினர். ரத்தின விநாயகம் வரவேற்புரை வழங்கினார். முன்னதாக மாணவர் கண்கள் காமராசர் கலாம் என்னும் தலைப்பில் கட்டுரை கவியரங்கம் நடைபெற்றது. பேராசிரியர் புதுவை கிருஷ்ணா, உதவி பேராசிரியர் கயல்விழி முன்னிலைகள், செயலாளர் வெற்றிவேலன், பத்மநாபன், கலைவாணி, சதீஷ் ஆகியோர் நெறியாள்களையும் செய்திருந்தனர். இந்நிகழ்ச்சியில் ஏராளமான கவிஞர்கள் மற்றும் பண்டித் துரைசாமி அரசு உயர்நிலைப்பள்ளி மாணவர்கள், புதுவை பப்ளிக் பள்ளி உயர்நிலைப்பள்ளி மாணவர்கள் கட்டுரை கவிதை வாசித்தனர். அனைவருக்கும் சான்றிதழ் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. நிறைவில் கவிஞர் புவனா நன்றி உரையாற்றினார். புதுச்சேரி கதிர்காமம் தட்சிணாமூர்த்தி நகரில் அமைந்துள்ள புத்துமாரியம்மன் ஆலயத்தில் ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. புதுச்சேரி கதிர்காமம் தட்சிணாமூர்த்தி நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ புத்துமாரியம்மன் ஆலயம். இந்த ஆலயத்தில் ஒவ்வொரு வருடமும் ஆடி மாதம் 3ஆம் வெள்ளிக்கிழமை ஆடி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெறும். அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான ஆடி திருவிழா கடந்த வெள்ளிக்கிழமை தொடங்கியது. முன்னதாக சக்தி கரகம் அலங்கரிக்கப்பட்டு ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது. தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள், பூஜைகள் நடைபெற்ற நிலையில் சாகை வார்த்தல் மற்றும் கும்பம் கொட்டுதல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. ஆடி திருவிழாவின் முக்கிய நிகழ்வான ஊஞ்சல் உற்சவம் ஆலய வளாகத்தில் நடைபெற்றது. இதில் அப்பகுதியை சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர். இந்த ஆடி திருவிழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் தட்சிணாமூர்த்தி நகர் புத்து மாரியம்மன் ஆலய அறங்காவலர் குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர். புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.